சொல்லு, எதுக்கு போலீஸை பார்த்து பயந்து ஒண்ணா? சார் நீங்க மஃப்டியில் இருந்தீங்க, போலீஸ்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? கந்துவட்டி முருகனோட ஆள் நினச்சி ஓடினேன். இது யாரால் நினச்சி ஓடுனா? மறுபடியும் சொல்லு, மறுபடியும் சொல்கிறான். கந்து வெட்டி முறி ஆள் நினச்சி ஓடுனேன். நீங்கள் மப்பட்டியில் இருந்தீங்களா, அதனால் போலீஸ்னு எனக்கு தெரியல சார். நீ சொல்கிற இந்த கதையெல்லாம் நான் நம்புவேன்னு எதிர்பார்க்குறேன். நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் சார். நீங்கள் எதுக்காக யார் சொல்லி எனக்கு உட்கார வச்சிருக்கீங்கிறது எனக்கு தெரியும். இந்த வாட்டி தடுத்துட்டீங்க. நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் டைமா? சார் எனக்கு உங்ககிட்டயோ உங்கள் ஏசிக்கிட்டயோ பேசுறதுக்கெல்லாம் விருப்பம் இல்லை சார். ஆல்ரெடி எங்கள் 2 பேருக்கும் தெரியும் இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்னு. அப்படி வந்துச்சுன்னா கமிஷனரை பார்த்து பேசணும் முடிவு பண்ணி வச்சிருந்தோம். நீங்கள் எனக்கு கமிஷனர் ஆஃபீஸுக்கு கூட்டு போங்க சார், நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். இன்ட்ராகேஷன் முடிஞ்சதா தமிழ்? என்ன சொல்கிறாங்க? கன்ஃபார்ம் சார், 2 பேருமே சோட்டோட ஆளுங்க தான் சார். ஏதோ பெரிய தீவிரவாத குரூப்ல பயங்கரமா ட்ரைனிங் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார். டெக்னிக்கா ஓடுறானுங்க, ஒரே பதில சொல்றானுங்க. நம்மளை பார்த்து யாரோ கந்துவட்டி முருகனோட ஆட்கள் நினைச்சு ஓடினாங்களாம். அது மட்டும் இல்ல சார், ஒருத்தன் சொல்றான் அதுல, இந்த தடவை தடுத்துட்டீங்க, நெக்ஸ்ட் டைம் தடுக்க முடியாதுன்றான். நம்மகிட்ட பேச மாட்டானா சார், கமிஷனர்கிட்ட தான் பேசுவானா. அவங்க கண்ணில் கொஞ்சம் கூட பயம் தரல சார். 2 பேரையும் ஃபுல் ப்ரொடெக்ஷனோட கமிஷன் ஆஃபீஸுக்கு கொண்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். போலாம் வா. இன்ஸ்பெக்டர் தமிழ் ரிப்போர்ட்டிங் சார். அக்யூஸ்டோட கமிஷன் ஆஃபீஸுக்கு வந்துட்டு இருக்கேன் சார். ஓவர். சார் எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? இன்னும் கிளியர் கட்டா தெரியல சார். பட் குவாலிஸ்ல வந்த ஆள் ஸ்பாட் அவுட் சார். நம்மளுங்க இன்ஸ்பெக்டர் தமிழையும் அந்த 2 அக்யூஸ்டையும் பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க சார். செத்தவன் யாரு? டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சா? ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓபன் பண்ணு. மெட்டீரியலை கலெக்ட் பண்ணிட்டு சாயங்காலம் ஃபோன் பண்றேன். சார் பாம் மெட்டீரியல் சார், இவ்வளோ மெட்டீரியல் இருக்கு. அந்த 2 அக்யூஸ்டும் இப்போ எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கானுங்க? பிரஸ் யாரையும் உள்ள விடாதீங்க சார். ஏடா கண்ட்ரோல் பண்ணுங்க சார். சார் 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 வெயிட் பண்ணு. பாம் மெட்டீரியல் எங்க இருந்து வந்துச்சு? யார் கொண்டு வந்தாங்க? வெயிட் பண்ணுங்க சார் அந்த 2 அக்யூஸ்ட் எமர்ஜென்சி வார்டில் இருக்காங்க சார். இன்ஸ்பெக்டர் தமிழ், கன்ஃபார்ம் இது ஆக்சிடென்ட் கிடையாது சார். தெளிவாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கானுங்க. சோட்டாவோட பிளான் என்னன்னு டெஃபினட்டாக அந்த 2 பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சார். இவ்வளவு பாம் மெட்டீரியல்னா சிட்டில பல இடத்துல பாம் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார். கரெக்ட். அந்த 2 பேரும் வாயை திறந்து உண்மையை சொல்லிட்டாங்கன்னா நடக்க வைக்கிறேன். நர்ஸ் டிடி கொடுங்க. இந்தாங்க டாக்டர். கொஞ்சம் பொறுத்துக்குங்க, இன்ஜெக்ஷன் போட்டால் பெயின் கண்ட்ரோல் ஆயிடும். டேய் சோட்டா எங்கடா இருக்கான்? டேய் எங்கடா பாம்பு போட போறீங்க? சொல்றா. அது வந்து டேய் சொல்றா, எங்கடா பாம்பு போட போறீங்க?
அப்பா அப்பா சார் பாம் போட்டான் சார். அப்பா அப்பா ஒன்று சார் மறுபடியும் பாம் போட்டான் சார். ஓட்ட ரெடி கேபட்ரி கேட்டனா வேலையை பாரு. மயங்கிட்டான் சார். ஐயோ இவனும் வயிற்றுல தான் கையை வைக்கிறான் சார். என்னையா பேங்க் பற்றி மட்டும் கேட்காதீங்க சார். யோ என்னையே சுத்துது. டேய் டேய் சோட்டா எங்கடா இருக்கான்? என்னடா பிளான் பண்ணிருக்கீங்க? டேய் சொல்ற என்னடா பிளான் பண்ணிருக்கீங்க? டேய் இப்ப சொல்லல 2 வரைக்கும் என்கவுண்டர் தான். டேய் டேய் சொல்ற. சார் அவனை மயங்கிட்டான் சார். என்ன சத்தம் இங்க? இது என்ன எமர்ஜென்சி வார்டா இல்லை என்டர்டெயின்மெண்ட் பார்க்கா? என்னது வாட் இஸ் சார்? நைஸ் பர்ஃப்யூம், டிஃப்ரெண்ட் ஸ்மெல். யாரு? பேஷண்ட். குட். ஆமாம், நீங்கள் எதுக்காக படுத்துருக்கிற பேஷண்ட்டை பலார்னு அடிக்கிறீங்க? டாக்டர் இவங்க 2 பேரும் மிகப்பெரிய பயங்கரவாதிங்க. சோட்டாவோட ரைட்டும் லெஃப்ட்டும் என்கொயரிக்காக கமிஷனர் அவசியம் கூட்டு போகும்போது தப்பிக்க பார்த்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால தான் இங்கே வந்து அட்மிட் பண்ணியிருக்கோம். அட் எனி காஸ்ட் இன்னைக்கு இன்ட்ராக்ஷன் நடந்தே ஆகணும் வித் யுவர் கோஆபரேஷன். நான் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரெடி சார். ஆனால் இவங்க ஆக்சுவலாக இந்த மாதிரி ஆக்சிடென்ட் கேசஸில் தலையில் ஃபோர்ஸாக அடிபட்டதுன்னா மெமரி லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல்ல அவங்க கண்ணை திறந்து பேசணும். அப்போ தான் அவங்களுக்கு டோட்டலாக ஃபியூஸ் போயிருக்கா இல்லை ஏதாவது ஒரு ஃபேஸ் போயிருக்கா அப்படிங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். எப்போ டாக்டர் கண்ணை திறப்பாங்க? யாருக்கு தெரியும்? டாக்டர் ஒருவேளை மெமரி லாஸ் ஆயிருந்தா? ஹிப்னோதெரப்பி இல்லைன்னா ஷாக் ட்ரீட்மெண்ட். ஆனால் ஷாக் ட்ரீட்மெண்ட்டில் ஒரு ரிஸ்க் இருக்குது. கரண்ட் போயிடுமா? நோ 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 நோ, டோட்டலாக மெமரியே போயிடும். ஓஹோ. ஹிப்னோதெரப்பி பண்ணலாம். ஆனால் அதுக்கு அவங்களோட கேஸ் ஹிஸ்ட்ரி வேணுமே. அவங்க யார், எந்த ஊர், அவங்க பேர் என்ன, என்ன வேலை செய்கிறாங்க, டீட்டெயில்ஸ் இருக்கா? இருக்கு டாக்டர். தென் ஓகே, அவங்க முதல்ல கண் முழிக்கட்டும், அதுக்கப்புறம் ஹிப்னோதெரப்பியை வச்சுக்கலாம். அது வரைக்கும் பேஷண்ட்ஸையும் எங்களையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் தயவு செஞ்சு வெளியில் இருக்கீங்களா? எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறது மாதிரி பயங்கரவாதி சோட்டா ஹைதராபாத்தில் இல்லை, இங்கே சென்னையில் தான் இருக்கான். இங்கே அட்மிட் ஆகிருக்கிற மது, குழந்தைவேலு 2 பேரும் சோட்டாவுக்கு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டாக இருந்தவங்க. இவங்க 2 பேரும் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு இந்த 2 நாளில் சென்னையில் பதுங்கியிருக்கிற சோட்டாவை அரெஸ்ட் பண்ணிடுவோம். இன்னைக்கு மண்டே, வெனஸ்டே மார்னிங் சோட்டா உயிரோடையோ இல்லை பணமாவோ கைதுங்கிற நியூஸ் உங்கள் எல்லாரோட நியூஸ் பேப்பர்லையும் மீடியாவிலையும் வரும். ஆக்சிடென்ட்டை இன்சிடெண்ட்டாக மாத்திர வழக்கமான போலீஸ் கேம். நாம கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. என்ன நல்ல விஷயம்? போலீஸ்க்கு நான் சென்னையில் இருக்கிற விஷயம் தெரியுன்றத இந்த நியூஸ் மூலயமா நமக்கு தெரியப்படுத்திருக்காங்க. என்ன பண்ணலாம்? டிசம்பர் 6th பிளானை போஸ்ட்போன் பண்ணிடலாமா? டிசி ஆசைப்பட்ட மாதிரியே செஞ்சிடலாம். அவர் சொன்ன அதே புதன்கிழமை காலையில் எல்லா சேனல்லையும் பேப்பர்லையும் சென்னையை பாம்பு பிளாஸ்ட்ல சின்ன பின்னமாச்சின்ற நியூஸ் வரும். 2 டேஸ்லயா? வரணும். காலையில் பசங்களை மீட் பண்ணோம். டிராஃப்டில் மெசேஜ் அனுப்பிச்சிடு. பாம்பு மெட்டீரியல்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டேன். நீ லவ் பண்றிய மது நல்ல பையனாமா? எந்த ஊரு, அவங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க? இப்போ ஏன் கேட்குற? நல்ல ஃபேமிலியா இருந்தா பேசலாம் தான். ரொம்ப நல்ல ஃபேமிலினா, திருவண்ணாமலைனா. அம்மா கவர்மெண்ட் பஸ் டிரைவர். மது ஐஜி சாஃப்ட்வேர்ல வேலை பார்த்துட்டு இருந்தான். வேலை போயிருச்சு. பட் சீக்கிரமே வேலை கிடைச்சிரும்னா. சரி, நாளை காலையில மதுவை வந்து என்னை மீட் பண்ண சொல்லு. பேசி பார்க்கறேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கன்ஃபார்மா உனக்கு பிடிக்கும்னா. மதுவை அவன் ஃபேமிலி டெஃபினட்டா உனக்கு பிடிக்கும். சரி, வர சொல்லு. ஷூர். தேங்க்ஸ்ண்ணா.